வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி PKL 12 ஃபைனல் மேட்ச் ரிவ்யூ பார்க்க போகிறோம். மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்துடலாம். இந்த சீசன் வின்னர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா சீசன் 12 ஃபைனல் கிட்டத்தட்ட 8 டீம் ப்ளே ஆஃப்லேருந்து இதுக்கு போட்டி போட்டாங்க. குரூப் ஸ்டேஜில் 4 டீம் வெளியே போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ப்ளே ஆஃப்ஸில் 7 டீம் போக ஒரு டீம் இப்போ ஃபைனல் ஜெயிச்சிருக்காங்க. 2வது டைம் கப்பை தூக்க போகிறாங்க. யாருன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆரம்பம் முதலே டெல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனலை ஈஸியாக லீட் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க. புனேரி மேலே தொடர்ந்து ஒரு ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா டெல்லி லீடிங்லேயே தான் இருந்தாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்குமே லீடிங்கில் தான் இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா புனேரி மேலே ப்ரெஷர் இருந்துச்சு, கடைசி வரைக்குமே பாயிண்ட் எடுக்கணும்னு. அதுங்காட்டியே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து டபாங் டெல்லி எல்லா விதத்துலேயுமே டிஃபென்ஸு ரைடு எல்லாத்துலேயுமே சூப்பராக பண்ணாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நல்ல டீம் பர்ஃபார்மன்ஸாக ஆடினாங்க. அதே மாதிரியே புனேரி பல்டன்ஸ் என்னதான் பேக் ஃபுட்டில் இருந்தாலும் கடைசி நேரத்தில் கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்கிறப்போ ஒரு ஆல் அவுட் இன்ஃப்ளிக்ட் பண்ணி கிட்டத்தட்ட மேட்சை கிட்ட கொண்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 28-26ன்னு கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் அது பத்தலை. பிகாஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி நல்லா ப்ளே பண்ணி கடைசி ஒரு சில நிமிஷங்களில் நல்லா விளையாண்டு மேட்ச் அப்படியே திருப்பிட்டாங்க. இந்த மூலமாக பார்த்திங்கன்னா டபாங் டெல்லி PKL ஹிஸ்ட்ரியில் 2வது தடவை கப் அடிக்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே ரைடர்ஸும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீசனோட சாம்பியன்ஸ் டபாங் டெல்லியாக இப்போ வந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க இது 2வது தடவை PKL டைட்டில் அடிக்கிறாங்க. ஸோ இதுதான் உனி ப்ரோ கபடி சீசன் இதோடு முடிஞ்சு உனி அடுத்த சீசன் வெயிட் பண்ண வர வரைக்கும் நம்ம வேறு மேட்ச் ரிவ்யூஸில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ. நம்ம அடுத்த மேட்ச் ரிவ்யூவில் பார்க்கலாம் நாளைக்கு.